தீவன விலை உயர்வு காரணமாக கோழி மற்றும் முட்டை உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் கறிக்கோழி மற்றும் முட்டை வர்த்தகம் ஆண்டுக்கு 58,000 கோடி ரூபாயாக உள்ளது. மொத்த உற்பத்தி செலவில் தீவன செலவு மட்டும் 70% ஆகும். இந்த நிலையில் கோழி தீவன உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் சோயா விலை டன்னுக்கு 40%, மக்காச்சோளம், கம்பு மற்றும் தவிடு விலை 10 முதல் 12% வரையும் அதிகரித்துள்ளது. அதன் எதிரொலியாக தீவன விலை அதிகரித்துள்ளதால் கோழி மற்றும் முட்டை உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தீவன விலை உயர்வே முட்டை விலை அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பருவமழை காலதாமதம் இத்துறையில் மறைமுகமாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும், வரும் மாதங்களில் பருவமழை அதிகரிக்கும் பட்சத்தில் 3வது மற்றும் 4வது காலாண்டுகளில் சோயா மற்றும் கோதுமை உற்பத்தி அதிகரித்து தீவன விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது.